ஒரு கிராமத்துல ராகவையா சகுந்தலா தம்பதிங்க பையனான அருண் மருமகளான அஞ்சலி கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ராகவையா ரிட்டையர்மெண்ட் ஆனவரு. அருண் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அஞ்சலி ரொம்பவே புத்திசாலியானவ, அதே மாதிரி திறமையானவ. இந்த வீட்ல பெரிய பிரச்சனை அப்படின்னா மாமியாரான சகுந்தலா. சகுந்தலா ரொம்ப கஞ்ச பிஸ்னாரி. ₹1 செலவு பண்றதா இருந்தாலும் முன்னாடி பின்னாடி பாத்துக்கிட்டு இருப்பா. வீட்டை நடத்துறதுல அவங்க காட்டுற பிஸ்னாரித்தனம் ஒவ்வொரு தடவை எல்லாருக்குமே ரொம்ப தலைவலியா இருக்கும். ராகவையா ஹால்ல பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சகுந்தலா கையில ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்தா. அஞ்சலி சமையல் அறையில காஃபிய போட்டுக்கிட்டு இருந்தா. இந்த பேப்பரை படிக்கிறத விட்டுட்டு ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க. நம்ம வீட்டு செலவு வர வர அதிகமாயிட்டே போகுது. இப்படியே போனா நம்ம சம்பாத்தியம் மொத்தமும் அடுப்புலயே கரைஞ்சு போயிடும். எப்ப பார்த்தாலும் உன்னோட இது வெறும் தலைவலியாவே போயிடுச்சு. சாப்பிடுற விஷயத்துக்கும் இந்த மாதிரி கண்டிஷனை போட்டுக்கிட்டு இருந்தா சாப்பிட்டாதானே நம்ம உடம்பும் நல்லா இருக்கா? என்னங்க, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். வீட்டை நடத்துறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எனக்கு தானே தெரியும். இன்னையில இருந்து நான் ஒரு பெரிய முடிவெடுக்க போறேன். நம்ம வீதியில இருக்கிற அந்த சிவராம இருக்காரே, அவங்க கடையில இருந்து தான் பொருளுங்களை வாங்கணும். அவங்க கடையில தான் விலை கொஞ்சம் குறைவா கிடைக்குது. இப்படி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அஞ்சலி கையில காஃபி எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்து, அத்தை காஃபி எடுத்துக்குங்க அத்தை. நீங்க சொன்ன அந்த சிவராமன் கடையில பொருளுங்க நல்லவே இல்லத்த. அவங்க கடையில விக்கிற எண்ணெய் பருப்பு எல்லாமே கலப்படம் அப்படின்னு, அவங்க கடையில பொருளுங்களே வாங்காதீங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அத்தை. இங்க பாருமா மருமகளே, உனக்கு காசோட அருமை தெரியுமா? இந்த காலத்துல எல்லாம் பிராண்டட் விலை அதிகமாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டே. பாக்கெட்ல இருந்தாலும் லூஸ்ல இருந்தாலும் அதுல என்ன பிரச்சனை இருக்கு சொல்லு? எனக்கு காசு குறைவா கிடைக்கணும், அதான் எனக்கு முக்கியம். அத்தை ருசியில மாற்றம் இருக்கும் அத்தை, ருசி தானே நம்மளுக்கு முக்கியம். பக்கத்து வீட்டு காந்தம்மா கூட அங்கதான் மிளகாத்தூள வாங்கினாங்களாமா. அதுல இட்டிகை பொடி டீ பொடின்னு கலப்படம் பண்ணாங்களாம். எல்லாமே அந்த கடைக்காரரு முன்னேறக்கூடாதுன்னு ஊரு ஜனங்க தான் வேணும் வேணும்னு வதந்திய கலப்பி விட்டுருக்காங்க. இங்க பாருமா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் என்ன சொல்றேனோ, எந்த கடையில இருந்து பொருளுங்களை வாங்கிட்டு வந்து குடுக்கறேனோ அதுலதான் சமைக்கணும். குந்தலா, மருமக சொல்றது கூட சரிதானே. நம்ம வயசுல இருக்கிறவங்க கலப்படம் சாப்பாட சாப்பிட்டா உடம்புக்கு முடியாம போயிடும். அருணு கூட டெய்லி ஆபீஸுக்கு போறான், அவனுக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்ல. இங்க பாருங்க, வீட்ல என்னோட வார்த்தை தான் எல்லாருமே கேட்கணும். அருணு கூட சின்ன வயசுல இருந்து நான் சமைச்சு குடுக்கறத நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இனிமே கூட அப்படிதான் எல்லாரும் இருக்கணும். அருண், அருண் வாப்பா, இங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அருண் குளிச்சு முடிச்சிட்டு ஆபீஸுக்கு கிளம்புறதுக்காக ஹாலுக்கு வந்தான். என்னம்மா காலையிலேயே அருண் அருண் என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நடந்தது? இங்க பாருப்பா, நான் சிக்கனமா இருக்கட்டும்னு இங்க பக்கத்து கடையில இருந்து பொருளுங்களை வாங்கிட்டு வந்தா அந்த பொருளுங்க நல்லா இல்லன்னு உன் பொண்டாட்டி சொல்றா. நீயே சொல்லுப்பா, பொருளுங்களை சேர்த்து வைக்கிறது தப்பா? ஏன் அஞ்சலி, அம்மா சொல்றது நல்லது தானே. வீட்டை எப்படி நடத்தணும்னு அம்மாக்கு நல்லா தெரியும். பொருளுங்களையும் காசுங்களையும் எப்படி மிச்சப்படுத்தணும்னு தெரியும். எங்க விஷயம் தெரியாம நீங்களும் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. கலப்படமான பொருளுங்களை சமைச்சா ஆரோக்கிய பிரச்சனை வரும் தெரியுமா? சரி, அம்மா கொண்டு வர பொருளுங்க நல்லா தான் இருக்கும். அம்மாவே எல்லாம் பாத்துக்குவாங்க. அம்மா எனக்கு சீக்கிரமா டிஃபன் கொடுங்க, ஆபீஸுக்கு நேரமாச்சு, நான் வேற கிளம்பணும். அருணோட சப்போர்ட் கிடைச்சதுனால சகுந்தலம்மா இனிமே யாருக்கும் பயப்பட தேவையில்லைன்னு முடிவெடுத்தாங்க. மறுபடியும் சின்னசாமி கடைக்கு போய் மார்க்கெட்டை விட குறைவான காசுல கிடைக்குது அப்படின்னு கலப்படமான எண்ணெய், கலப்படமான மிளகாத்தூள், கலப்படமான அரிசி அப்படின்னு எல்லா பொருளுங்களையும் வாங்கிட்டு வந்தாங்க. அஞ்சலி அந்த பொருளுங்களை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டா. கிச்சன்ல பொருளுங்க எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்னத்தையும் கவனமா பார்த்தா. ஆனா சகுந்தலம்மா அத பத்தி எல்லாம் கவலையே படல. ஐயோ அத்தை, இந்த எண்ணெய பாத்தீங்களா எவ்வளவு கருப்பா இருக்குன்னு? ஐயோ அத்தை, இந்த பருப்பு பாருங்க அத்தை, இதுல வெறும் புழுதான் வருது. மிளகாத்தூள கையில தொட்ட உடனே இதுல இருக்கிற கலர் பொடியெல்லாம் கையில ஒட்டுது. அத்தை என் பேச்சு கேளுங்க, இதை யூஸ் பண்ண தேவையில்லை. போதும் போதும் நிறுத்துறியா? இந்த பருப்பை தண்ணியில போட்டு வேக வச்சா இதுக்குள்ள இருக்கிற புழுவெல்லாம் செத்து போயிடும். எண்ணெய வெடிகட்டி எடுத்தா சரியா போயிடும். எல்லாம் விலை குறைவா தானே குடுக்கறாங்க. இனிமே நான் என்ன சொல்றேனோ அதுதான் இந்த வீட்ல நடக்கணும். சரிங்கத்த, உங்களோட விருப்பம். ஆனா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. இங்க பாருமா, இத்தனை வருஷமா எந்த பிரச்சனையும் வரல.
இதுக்கு அப்புறமும் வராது. முதல்ல நீ உன்னோட சமையல் வேலையை பாரு அப்படின்னு அஞ்சலியோட மாமியார் சொன்ன உடனே இனிமே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு அஞ்சலி அந்த பொருளிலேயே சமைக்க ஆரம்பிச்சா. சமையல் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால சாப்பிடவே முடியல. சகுந்தலா மேல இருக்கிற பயத்தால எல்லாரும் சாப்பிட்டாங்க. அப்பதான் உண்மையான கதை என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. நடு நைட்டு 2 மணிக்கு அருண் ரூம்ல இருந்து சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. அருண் வயித்த புடிச்சுக்கிட்டு பெட்ல உருண்டுகிட்டு இருந்தான். அப்பா, அஞ்சலி, வயிறு எனக்கு ரொம்ப வலிக்குது. எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. எல்லாம் எங்க இருக்கீங்க? எங்க என்னங்க ஆச்சு? வயிறு வலிக்குதா? நான் அப்பவே சொன்னல அந்த கலப்படமான சாப்பாடு சாப்பிடாதீங்கன்னு. சகுந்தலா ராகவையா ரொம்ப கவலையோட ரூமுக்கு ஓடோடி வந்தாங்க. ராகவையா கூட வயித்த புடிச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்பா அருண், ஏன்பா இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்க? சகுந்தலா, அருண் மட்டும் இல்லடி, எனக்கும் வயிறு ரொம்ப வலி எடுக்குது. வயிற்றுக்குள்ள தீய மூட்டின மாதிரியே இருக்கு. இது எல்லாம் அந்த கலப்படம் பொருளுங்களாலதான். ஏங்க என்ன சொல்றீங்க? எனக்கும் வயிறு அப்படியே பெரட்டுற மாதிரி தான் இருக்கு. ஆனா வலி இல்ல. ஏதாவது சோங்கா இருக்குங்க. அத்தை, இன்னும் மூட நம்பிக்கை அது இதுன்னு அதிலே இருக்காதீங்க அத்தை. இது எல்லாமே நம்ம சாப்பிட்ட கலப்படமான பொருளுங்களாலதான். ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. இப்ப வச்சு நான் சொல்றத கேளுங்க. சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலாம். அம்மா சீக்கிரமா ஏதாவது செய்யுங்கம்மா. என்னால வலிய தாங்க முடியலம்மா. இப்படி அஞ்சலி ஒரு பக்கம் ராகவையா துடிக்கிறதையும் ஒரு பக்கம் அருண் துடிக்கிறதையும் பார்த்து நடு நைட்டு நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா. அந்த ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி வார்டுல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு பக்கம் சகுந்தலா உக்காந்துகிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்தா. அஞ்சலி டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்துகிட்டு இருந்தா. அம்மா அஞ்சலி, அருணும் உங்க மாமாவும் இப்ப எப்படிமா இருக்காங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அத்தை, அவங்களுக்கு இப்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா டாக்டர் சொன்னாங்க அவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஃபுட் பாய்சன் ஆயிருக்கான். அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. 2 பேருக்கும் ட்ரீட்மெண்ட்டை டாக்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயோ கடவுளே, என் புருஷனுக்கும் என் பையனுக்கும் இந்த மாதிரி நிலைமை வர நானே காரணமாயிட்டேனே. ஆமா அத்தை, இது எல்லாமே உங்களாலதான். 1 ரூபா காசு மிச்சப்படுத்தணும் அப்படின்னு கலப்படமான பொருளுங்களை வாங்கினது நீங்க தானே. உடனே வார்ட் பாய் வந்து கொஞ்சம் பிரிஸ்கிரிப்ஷன் அஞ்சலி கையில கொடுத்தாங்க. மேடம், இங்க பாருங்க, சீக்கிரமா இந்த பில்ல கட்டிட்டு இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க. அத்தை, நீங்க இங்கே உக்காந்துருங்க, நான் போய் இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரேன். நைட்டு ஹாஸ்பிட்டலோட பில்ல பார்த்து சகுந்தலாவோட நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்தது. கடையில வாங்கின பொருளுங்களோட பில்லோட ஹாஸ்பிட்டல் பில் கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. இப்படி காலையில ஆகும்போது அவங்க 2 பேரும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாங்க. அதனால அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புனாங்க. உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போனதுனால அஞ்சலி ஒரு பெரிய முடிவெடுக்க ஆரம்பிச்சா. இவங்க எல்லாரும் ஹால்ல ரொம்ப டயர்டா உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க பக்கத்திலே சகுந்தலம்மா கவலையோட உட்கார்ந்து இருந்தாங்க. அஞ்சலி ஒரு பெரிய காகிதமும் பெண்ணை எடுத்துக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து, அத்தை கொஞ்சம் நீங்க இங்க வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் எனக்கு பேசணும் அத்தை. அஞ்சலி, என்னம்மா இப்ப போய் காகிதம் பெண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? இப்பவே நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா அத்தை, அதுக்காக தான் இந்த காகிதம் பெண்ணையும் எடுத்துட்டு வந்த. நீங்க சேமிப்புன்னு எவ்வளவு செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு இந்த காகிதத்துல எழுதி இவ்வளவு நாள் என்ன சேமிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் காட்டலான்னு கொண்டு வந்தேன். முதல்ல சகுந்தலாவோட சிக்கனம் செலவால சின்னராமையா கடையில இருந்து வாங்கின எண்ணெய், கலப்படமான பருப்பு, இதனால மிச்சமான காசு 500 ரூபாய். 2வது அந்த கலப்படமான பொருளுங்களால வந்த நஷ்டம். ஹாஸ்பிட்டலுக்கு டாக்ஸில கூட்டிட்டு போனது, அங்கிருந்து அங்க ஷிஃப்ட் பண்ண சார்ஜ் 11,000 ரூபாய். இவங்களுக்கு மெடிக்கல் சார்ஜ், மெடிசன், பெட் சார்ஜ் இதெல்லாமே 7,000 ரூபாய். இன்னும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படி இப்படின்னு மருந்து கொடுத்தாங்கல்ல, அந்த மருந்தோட செலவு 4,500 ரூபாய். அருண் ஆபீஸுக்கு போவதனால கட்டான சம்பளம் 2,000 ரூபாய். மாமா, அருண் இவங்க பட்ட கஷ்டத்தால நம்ம வீட்டுக்காரங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் 16,000. அத பார்த்த சகுந்தலா உண்மையிலே தலைமையில கை வச்சு உக்காந்தாங்க. அத பார்த்த அருண், பாத்தீங்களா அத்தை, நீங்க வாங்கின 2 பொருளால நம்மளுக்கு 500 ரூபாய் நஷ்டம் வந்ததுதான் தெரிஞ்சது. ஆனா உங்க புள்ளைக்கும் மாமாவுக்கும் இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து மொத்தமா 16,000 ரூபாய் செலவாயிருக்கு. ஆமா மருமகளே,
நீ மட்டும் இல்லனா அன்னைக்கு எங்களோட வாழ்க்கை என்ன இருக்கும் அப்படின்னு யோசிக்கவே முடியல. பணத்தை சேமிக்கிறேன்னு எங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் புதைச்சிருப்பா. இப்போ ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பாத்தீங்களா எவ்வளோ காசை கட்ட வேண்டியதா வந்துச்சு அப்படின்னு. அம்மி காசுல பொருளுங்களை வாங்கணும் அப்படின்னு காசெல்லாம் சேர்த்து வைக்கலான்னு இப்ப பாத்தீங்களா எவ்வளோ பெரிய நஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு. முதல்ல நம்ம தான் நல்லா இருக்கணும். அஞ்சலி, என்ன மன்னிச்சிடுமா. நான் காசை மிச்சப்படுத்தணும் அப்படின்னு இன்னைக்கு உங்க மாமனாரோட வாழ்க்கையிலயும் என் பையனோட வாழ்க்கையிலயும் நான் பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்பவுமே இப்படி இருக்க மாட்டேன். அத்தை, காசை சேர்த்து வைக்கிறது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அந்த காசை சேர்த்து வைக்கிறது நம்ம உயிரை எடுத்துருச்சுன்னா அது நம்ம உயிரை எடுக்காம இருக்கணும்ல. அதுக்குதான் நம்ம காசை சேமிக்கணும். அது நம்ம உயிருக்கே ஆபத்தாக கூடாது. அப்ப ஹாஸ்பிட்டல் செலவு குறைவா இருக்கும்ல, அதுதான் அத்தை சேமிப்பேன். அம்மா அஞ்சலி, நீ என்னோட கண்ணை திறந்துட்ட. இதுக்கப்புறம் இந்த வீட்டு செலவு, சமையல் பாத்துக்கிறது, பொருளுங்களை வாங்குறது எல்லாமே உன்னோட கடமை. இனிமே எல்லா பொறுப்புங்களும் என்னோட மருமகளோடது. இதுக்கப்புறம் நான் எதுலயுமே தலையிட மாட்டேன். சபாஷ் அஞ்சலி, இந்த மாதிரி ஒரு பெரிய கணக்கே போட்டு உன் மாமியார நீ சரி பண்ணிட்ட. இந்த மாதிரி புத்திசாலியான மருமக கிடைச்சது எங்க அதிர்ஷ்டம். ஆமாங்கப்பா, இன்னைக்கு அஞ்சலி மட்டும் நம்ம வீட்டு மருமகளா வரலனா நம்மள யாருப்பா காப்பாத்திருப்பா? போதும் போதும், இனிமே என்ன புகழ்றத விட்டுட்டு எல்லாரும் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வந்து நான் இன்னைக்கு கலப்படம் இல்லாத சமையல சமைச்சு வச்சிருக்கேன். எல்லாரும் வந்து உக்காருங்க, நிம்மதியா சாப்பிடலாம். இப்படி தெளிவான மருமகளான அஞ்சலி மாமியாரோட வார்த்தையை கேட்டு கலப்படம் இல்லாத மாதிரி பொருளுங்க வாங்க ஆரம்பிச்சா. செக்குந்தலம்மா அன்னையில இருந்து அவளோட பிஸ்னாரித்தனத்தை எல்லாம் விட்டுட்டு அன்னையில இருந்து நல்ல குவாலிட்டியான பொருளுங்களை வாங்கி அதுல சமைச்சு அழகா எல்லாருமே உக்காந்து சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க.